ஓம் சாந்தி. ஏப்ரல் 21, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 30, 1999. உங்களின் தீவிர முயற்சிக்கான அன்பை எரிமலை போன்றதாக்கி எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய அலையை பரவச் செய்யுங்கள். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் உள்ள 3 ரேகைகளை பார்த்தார். முதலாவது ரேகை இறைவனின் பராமரிப்பு என்னும் உங்களின் பாக்கியம். நீங்கள் இந்த இறை பராமரிப்பை கல்பம் முழுவதிலும் ஒரே ஒரு முறை மாத்திரமே பெறுகின்றீர்கள். வேறெந்த நேரத்திலும் அன்றி சங்கம யுகத்தில் மட்டுமே இந்த பராமரிப்பானது இறைவனால் வழங்கப்படும். மிக சில குழந்தைகள் மட்டுமே இறைவனிடமிருந்து இந்த பராமரிப்பை பெறுகிறார்கள். உங்களின் பாக்கியத்தின் இரண்டாவது ரேகை இறைவனின் கல்விக்கான ரேகையாகும். நீங்கள் பெற்றுள்ள இறைவனின் கல்வி என்ற இந்த பாக்கியம் மிகவும் மகத்தானது. கடவுளே உங்களின் ஆசிரியராகி உங்களுக்கு கற்பிக்கின்றார். மூன்றாவது பாக்கிய ரேகையானது கடவுளிடமிருந்து நீங்கள் பெறுகின்ற பேறுகளின் ரேகையாகும். நீங்கள் எவ்வளவற்றை பெற்றுள்ளீர்கள் என சிந்தித்து பாருங்கள். உங்களின் பேறுகளின் பட்டியல் எத்தனை நீண்டது என்பதை நீங்கள் அனைவரும் நினைவு செய்கின்றீர்கள். இந்த பாக்கியத்தின் 3 ரேகைகளும் ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் பிரகாசித்தன. நீங்கள் இவற்றை பெற்றுள்ள பாக்கியசாலி ஆத்மாக்களாக உங்களை கருதுகின்றீர்களா? பராமரிப்பு, படிப்பு, பேறுகள். இதனுடன் கூடவே உங்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் பாப்தாதா உங்களின் ஆன்மீக போதையையும் பார்க்கின்றார். இறைவனின் குழந்தைகளான ஆத்மாக்களான உங்கள் அனைவரிடமும் இத்தகைய ஆன்மீக போதை உள்ளது. நீங்களே இந்த முழு உலகிலும் உள்ள அனைவரிலும், அத்துடன் கல்பம் முழுவதிலும் அதி உயர்ந்த, அதி மகத்துவமான, அதி புனிதமானவர்கள். ஸ்தாபனையின் ஆரம்பத்தில் குழந்தைகளான நீங்களே அதி செல்வந்தர்கள் என பாப்தாதா கூறுவதுண்டு. செய்தித்தாள்களிலும் மிகுந்த போதையுடன் ஓம் மண்டலியே உலகிலேயே அதி கூடிய செல்வத்தை கொண்டது என பிரசுரிக்கப்பட்டது. இதுவே இந்த ஸ்தாபனையின் ஆரம்பத்தில் உங்கள் அனைவருடைய புகழாகும். யாராவது ஒருவர் ஒரு நாளில் பல கோடிகளுக்கு அதிபதி ஆகினாலும் யாருமே உங்களை போன்று செல்வந்தர்கள் ஆக முடியாது. நீங்களே அதி செல்வந்தர்கள். அனைவரிலும் அதி செல்வந்தர்களாக ஆகுவதற்கான அடையாளம் என்ன? மிக சிறியதோர் விஷயத்தையே செய்ய வேண்டும். மக்கள் செல்வந்தர்கள் ஆகுவதற்காக அதிக அளவு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நீங்கள் சகல பொக்கிஷங்களிலும் மிக இலகுவாக நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள். இதற்கான வழிமுறை என்னவென்று உங்களுக்கு தெரியும் தானே? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு சிறிய புள்ளியை வைப்பதே ஆகும். நீங்கள் ஒரு புள்ளியை வைத்ததும் அதிக அளவில் சம்பாதிக்கின்றீர்கள். இது எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான ஒரு பூஜ்ஜியத்தை சேர்ப்பது போன்றதாகும். ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு புள்ளியே ஆவார். தந்தையும் ஒரு புள்ளியே. நாடகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது ஒரு புள்ளியே. நீங்கள் ஓர் ஆத்மா, ஒரு புள்ளி என்பதை நினைத்த உடனேயே உங்களின் வருமானம் அதிகரிக்கிறது. லௌகீக உலகிலும் ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்தவுடன் அந்த இலக்கம் அதிகரிக்கிறது. ஒன்றின் பின்னால் ஒரு பூஜ்ஜியத்தை போட்டதும் என்ன நடக்கும்? அது 10 ஆகிறது. நீங்கள் ஒரு பூஜ்ஜியம், 2 பூஜ்ஜியங்கள், 3, 4 பூஜ்ஜியங்களை சேர்க்கும் பொழுது அந்த இலக்கம் அதிகரிக்கிறது. உங்களின் வழிமுறை மிகவும் இலகுவானது. ஓர் ஆத்மா என்ற உணர்விற்கான புள்ளியை நீங்கள் போடுவது என்றால் உங்களுக்காக பொக்கிஷங்களை சேமித்தல் என்ற அர்த்தமாகும். அதன் பின்னர் தந்தை என்ற புள்ளியை இடும் பொழுது, தந்தையை நினைவு செய்யும் பொழுது நீங்கள் மேலதிகமாக பொக்கிஷங்களை சேர்ப்பீர்கள். அதன் பின்னர் மற்றவர்களுடனான தொடர்பிலும் உறவு முறையிலும் செயல்படும் பொழுது, நாடகத்திற்கு முற்றுப்புள்ளி இடும் பொழுது, நீங்கள் கடந்த காலத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் பொழுது உங்களின் பொக்கிஷம் மேலும் அதிகரிக்கிறது.
எனவே நாள் முழுவதும் எத்தனை முறை நீங்கள் ஒரு புள்ளியை வைப்பீர்கள்? நீங்கள் ஒரு புள்ளியை வைக்கின்றீர்கள் தானே. ஒரு புள்ளியை இடுவது மிகவும் இலகுவானது. அது உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா? அந்த புள்ளி நழுவி போகின்றதா? ஒரு புள்ளியை சேர்ப்பதன் மூலம் ஒரு வருமானத்தை எப்படி உங்களால் சேமிக்க முடியும் என பாப்தாதா உங்களுக்கு கற்பித்துள்ளார். உங்கள் அனைவருக்கும் ஒரு புள்ளி வைப்பது எப்படி என்று தெரியுமா? அது எப்படி என உங்களுக்கு தெரியும் என்றால் ஒரு கையை தட்டுங்கள். இது உறுதியாக உள்ளது தானே? அல்லது சில நேரங்களில் அது நழுவி போகிறதா? சில நேரங்களில் அது பிரயோகிக்கப்படுகிறதா? அனைத்திலும் மிக இலகுவான வழிமுறை ஒரு புள்ளியை போடுவதே ஆகும். ஒரு கண் தெரியாதவரால் கூட பென்சிலை பயன்படுத்தி ஒரு கடுதாசியில் எழுத முடியும். அவராலும் ஒரு புள்ளியை இட முடியும். எவ்வாறாயினும் நீங்கள் த்ரினேத்ரி, அதாவது 3 கண்களை கொண்டவர்கள். ஆகவே உங்களால் சதா இந்த 3 புள்ளிகளை பயன்படுத்த முடியும். ஒரு கேள்விக்குறி கோணலானது, அதை எழுதி பாருங்கள். அது கோணலாக இருக்கிறது தானே. ஒரு புள்ளி வைப்பது மிகவும் இலகுவானது. இதனாலேயே சமமானவர் ஆகுவதற்காக வெவ்வேறு வழிமுறைகளை குழந்தைகளான உங்களுக்கு பாப்தாதா கூறுகின்றார். ஒரு புள்ளியை வைப்பதே அந்த வழிமுறையாகும். வேறு எந்த வழிமுறையும் இல்லை. சரீரமற்றவர் ஆகுவதற்கும் ஒரு புள்ளியை வைப்பதே நீங்கள் பயன்படுத்தும் வழிமுறையாகும். நீங்கள் சரீரமற்றவர் ஆகும் பொழுது, நீங்கள் கர்மாதீத் ஆகும் பொழுது, நீங்கள் பயன்படுத்தும் வழிமுறை ஒரு புள்ளியை வைப்பதே ஆகும். இதனாலேயே நீங்கள் அமிர்த வேளையில் பாப்தாதாவுடன் ஒரு சந்திப்பை கொண்டாடும் பொழுது, நீங்கள் இதயபூர்வமான சம்பாஷணை செய்யும் பொழுது, அல்லது உங்களின் பணியை நீங்கள் செய்யும் பொழுது, உங்களின் நெற்றியில் 3 புள்ளிகள் என்ற திலகத்தை முதலில் இடுங்கள் என பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் கூறியுள்ளார். உங்களின் நெற்றியில் பௌதீகமாக சிவப்பு நிறத்தில் 3 புள்ளிகளை வைக்க ஆரம்பிக்காதீர்கள். ஆனால் இந்த உணர்வின் திலகத்தை வையுங்கள். பின்னர் எந்த ஓர் காரணத்தாலும் இந்த திலகம் ஒரு பொழுதும் அழியாமல் இருப்பதை சோதித்து பாருங்கள். ஒரு பொழுதும் அழிக்க முடியாதபடி இந்த திலகம் அழியாததா? குழந்தைகளான உங்கள் அனைவரிடமும் உள்ள அன்பையும், எப்படி நீங்கள் அனைவரும் மிகுந்த அன்புடன் இந்த சந்திப்பை கொண்டாடுவதற்காக ஓடோடி வந்துள்ளீர்கள் என்பதையும் பாப்தாதா பார்த்துள்ளார். நீங்கள் வந்து இந்த மண்டபத்தில் பாபாவை சந்திப்பதற்காக அமரும் பொழுது, உங்களின் அன்பினால் முன்னால் அமர்வதற்காக நீங்கள் அதிக அளவு முயற்சி செய்கின்றீர்கள். அதனால் உங்களின் நித்திரை அல்லது தாகம் போன்றவற்றையும் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். பாப்தாதா அனைத்தையும் பார்க்கின்றார். நீங்கள் அனைவரும் என்ன செய்கின்றீர்கள் என்பதையும் பார்க்கின்றார். பாபா முழு நாடகத்தையும் பார்க்கின்றார். உங்களின் அன்பின் காரணத்தினால் குழந்தைகளான உங்களிடம் பாப்தாதாவும் தன்னை அர்ப்பணம் செய்கின்றார். அத்துடன் கூறுகின்றார், எப்படி நீங்கள் தந்தையை இந்த பௌதீக ரூபத்தில் சந்திப்பதற்காக ஓடோடி வந்தீர்களோ, அதேபோல் தந்தைக்கு சமமானவர் ஆகுவதற்காகவும் தீவிர முயற்சிகளை செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் இங்கே முதல் ஆசனங்களை பெறுவதை பற்றி சிந்திக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் எல்லோராலும் அவற்றை பெற முடியாது. இது பௌதீக உலகம். அதனால் இந்த பௌதீக உலகின் நியதிகளை பின்பற்ற வேண்டியுள்ளது. அந்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் முன்னால் அமர வேண்டும் என்றே பாப்தாதா நினைக்கின்றார். ஆனால் அது சாத்தியமா? இது நடக்கிறது. ஆனால் எப்படி? பாப்தாதா பின்னால் அமர்ந்திருப்பவர்களையும் சதா தனது கண்களில் அமிழ்ந்து இருப்பவர்களாகவே பார்க்கின்றார். கண்களே அனைத்திலும் அண்மையில் உள்ளவை. ஆகவே நீங்கள் பின்னால் அமர்ந்திருக்கவில்லை, ஆனால் பாப்தாதாவின் கண்களில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்களே கண்ணின் மணிகள் ஆவீர்கள். பின்னால் அமர்ந்திருக்கும் அனைவரும் இதை கேட்டீர்களா? நீங்கள் வெகு தொலைவில் இருக்கவில்லை, ஆனால் நெருக்கமாக இருக்கின்றீர்கள். பௌதீகமாக நீங்கள் பின்னால் அமர்ந்திருக்கலாம், ஆனால் ஆத்மாக்களான நீங்கள் மிக அண்மையில் அமர்ந்திருக்கின்றீர்கள்.
மிகவும் பின்னால் அமர்ந்திருப்பவர்களை பாப்தாதா பார்க்கின்றார். முன்னால் அண்மையில் இருப்பவர்கள் பாபாவை தமது கண்களால் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுள்ளார்கள். ஆனால் பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இதனாலேயே பாப்தாதா உங்களை தனது கண்களில் அமிழ்த்தி வைத்திருக்கின்றார். பாப்தாதா தொடர்ந்து புன்னகை செய்கின்றார். ஏனென்றால் பிற்பகல் 2 மணி ஆகியதும் அனைவரும் ஒரு வரிசையில் நிற்க தொடங்கிவிடுகிறார்கள். குழந்தைகளான நீங்கள் அங்கே நிற்பதனால் களைப்படைந்து இருப்பீர்கள் என்பதை பாப்தாதா உணர்கின்றார். அதனால் பாப்தாதா குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் அன்பாக மசாஜ் செய்து விடுகின்றார். உங்கள் கால்களுக்கும் மசாஜ் செய்யப்படுகிறது. நீங்கள் பாப்தாதாவின் மசாஜை உணர்ந்தீர்களா? அது மிகவும் அழகானதும் தனித்துவமானதும் ஆகும். எனவே இன்று அனைவரும் இந்த பருவ காலத்தின் கடைசி வாய்ப்பை பயன்படுத்துவதற்காக எங்கும் இருந்து ஓடோடி வந்துள்ளார்கள். அது நல்லது. தந்தையுடன் ஒரு சந்திப்பை கொண்டாடுவதற்கான உங்களின் ஊக்கமும் உற்சாகமும் சதா உங்களை முன்னேறச் செய்கிறது. எவ்வாறாயினும் பாப்தாதா குழந்தைகளான உங்களை ஒரு நொடியேனும் மறப்பதில்லை. ஒரே ஒரு தந்தை மட்டுமே இருக்கின்றார். ஆனால் பல குழந்தைகள் இருக்கிறார்கள். எவ்வாறாயினும் பாபா ஒரு நொடி கூட குழந்தைகளான உங்கள் அனைவரையும் மறப்பதில்லை. ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் நீண்ட காலம் காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆவீர்கள். உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் எப்படி தந்தை உங்கள் அனைவரையும் வெவ்வேறான தொலைவில் உள்ள மூலை முடுக்குகளிலிருந்தும் கண்டுபிடித்துள்ளார் என்று பாருங்கள். உங்களால் தந்தையை கண்டுபிடித்திருக்க முடியுமா? நீங்கள் தொடர்ந்து அலைந்து தடுமாறி திரிந்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் உங்களால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. எவ்வாறாயினும் தந்தையின் குழந்தைகளான உங்களை தந்தை வெவ்வேறு தேசங்கள், நாடுகள், பிராந்தியங்கள் போன்றவற்றிலிருந்து கண்டுபிடித்துள்ளார். தந்தை உங்களை தனக்கு சொந்தமாக்கி உள்ளார். நான் பாபாவிற்கு சொந்தமானவன், பாபா எனக்கு சொந்தமானவர் என்ற பாடலை நீங்கள் பாடுகின்றீர்கள். பாபா உங்களின் ஜாதி, உங்களின் நாடு, உங்களின் நிறம் போன்ற எதையும் பார்க்கவில்லை. அவர் உங்கள் ஒவ்வொருவரின் நெற்றியிலும் உள்ள ஆன்மீக நிறத்தையே, ஒளி புள்ளியையே பார்த்தார். இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? தந்தை உங்களின் ஜாதியையோ அல்லது நிறத்தையோ பார்த்தாரா? நீங்கள் கருப்பா அல்லது சிவப்பா, அழகா அல்லது அவலட்சணமா என பார்த்தாரா? தந்தை எதையும் பார்க்கவில்லை. நீங்கள் அவருக்கு சொந்தமானவர் என்பதை மட்டுமே அவர் பார்த்தார். எனவே இது தந்தையின் அன்பா அல்லது உங்களின் அன்பா? இது யாருடைய அன்பு? இருவரின் அன்பு என்று பதில் கூறப்பட்டது. பதிலளிப்பதில் குழந்தைகள் கெட்டிக்காரர்கள். அன்பு அன்பை ஈர்க்கும் என நீங்கள் கூறுவீர்கள். எனவே அன்பு அன்பை ஈர்ப்பதனாலேயே உங்களுக்கும் அன்பு உள்ளது, எங்களுக்கும் அன்பு உள்ளது என அவர்கள் கூறுகிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் மிகவும் புத்திசாலிகள். குழந்தைகளான உங்களிடம் அதிக அளவு தைரியம், ஊக்கம் மற்றும் உற்சாகம் இருப்பதை பார்க்கும் பொழுது தந்தையும் களிப்படைகின்றார். பாப்தாதாவிடம் பல குழந்தைகளின் 15 நாட்களின் அட்டவணையின் பெறுபேறுகள் உள்ளன. எங்குமுள்ள குழந்தைகளின் பெறுபேறுகளில் பாப்தாதா கண்ட ஒரு விஷயம் என்னவென்றால், உங்களில் பெரும்பாலானோர் கவனம் செலுத்தியுள்ளீர்கள். உங்களில் எவருக்கும் அவற்றில் குறிப்பிட்ட சதவிகிதத்தை பெற விருப்பமில்லை. ஆனால் நீங்கள் கவனம் செலுத்தியுள்ளீர்கள். தீவிர முயற்சியாளர் குழந்தைகள் தமது இதயபூர்வமாக செய்த சத்தியத்தை பேணும் தமது லட்சியத்தை நிறைவேற்ற முயற்சி செய்த வண்ணம் முன்னேறி செல்கிறார்கள். இந்த முறையில் முன்னேறுவதன் மூலம் நீங்கள் உங்களின் இலக்கை அடைவீர்கள். இப்பொழுதும் சிறுபான்மையினர் தமது கவனக்குறைவினாலும் சோம்பேறித்தனத்தினாலும் மிக குறைந்த அளவு கவனத்தையே செலுத்துகிறார்கள். அவர்களின் விசேஷமான ஸ்லோகம் என்னவென்றால், ஆமாம், நாம் அதை செய்வோம், நாம் அங்கே சென்றடைவோம் என்பதாகும். ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் அதை அடைவீர்கள் என்று நினைத்தால் அது கவனக்குறைவாகும். நான் இந்த நிலையை அடைய வேண்டும் என கூறுவதே தீவிர முயற்சியாகும். பாப்தாதா பல சத்தியங்களை கேட்கின்றார்.
நீங்கள் மீண்டும் மீண்டும் பல அழகான சத்தியங்களை செய்கின்றீர்கள். குழந்தைகளே, நீங்கள் மிகுந்த தைரியமாக நல்ல சத்தியங்களை செய்கின்றீர்கள். அதே நேரத்தில் நீங்கள் பாப் தாதாவிற்கும் தில் குஷ் டோலியை வழங்குகின்றீர்கள். பாபா அதையும் விழுங்கி விடுகின்றார். நீங்கள் கூறுவதை ஏற்றுக்கொள்கின்றார். எவ்வாறாயினும் ஒரு சத்தியத்தை செய்வது என்றால் அதை நிறைவேற்றுவதற்கு உங்களின் முயற்சியிலிருந்து மகத்தான நன்மையை அனுபவம் செய்தல் என்று அர்த்தமாகும். நீங்கள் நன்மையை அடையாது விட்டால் உங்களின் சத்தியம் பலம் வாய்ந்தது அல்ல. அதனால் நீங்கள் சத்தியங்களை செய்யலாம். ஏனென்றால் குறைந்தபட்சம் நீங்கள் பாபாவிற்கு தில் குஷ் டோலியை கொடுக்கின்றீர்கள். எவ்வாறாயினும் அத்துடன் கூடவே உங்களின் அன்பான முயற்சியை அக்னியின் ரூபத்தில் ஆக்க வேண்டும். ஓர் எரிமலை போன்று ஆகுங்கள். காலத்திற்கு ஏற்ப உங்களின் மனதிலும் உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் இன்னமும் உள்ள கர்ம கணக்குகள் அனைத்தையும் உங்களின் அக்னி ரூபத்தால் எரித்து விடுங்கள். இதுவே உங்களிடம் உள்ள அன்பாகும். பாப்தாதா இதற்கு உங்களுக்கு தேர்ச்சி அடைவதற்கான மதிப்பெண்களை வழங்கிவிட்டார். உங்களிடம் இந்த அன்பு உள்ளது. ஆனால் உங்களின் அன்பானது இப்பொழுது அக்னி ரூபத்தை எடுக்க வேண்டும். உலகின் ஒரு புறத்தில் ஊழலும் வன்முறையும் உள்ளன, மறுபுறம் சக்தி வாய்ந்த யோகம், அதாவது எரிமலை போன்ற தீவிரமான யோகம் அவசியம். உங்களின் இந்த எரிமலை போன்ற தீவிரமான அக்னியானது ஊழல் மற்றும் வன்முறையின் அக்னியை முடித்து ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒத்துழைப்பை கொடுக்கும். ஒரு புறம் உங்களின் தீவிர அன்பு, அதாவது உங்களின் சக்தி வாய்ந்த யோகமும் நினைவும் அந்த நெருப்பை அணைக்கும். மறுபுறம் அது ஆத்மாக்களை இறை செய்தியையும் குளிர்மையையும் அனுபவிக்க செய்யும். அது எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய மனோபாவத்தை தீவிரமாக்கும். ஒரு புறம் அது அனைத்தையும் எரிக்கும், மறுபுறம் அது அனைத்தையும் குளிர்விக்கும். அது எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய அலைகளை பரவச் செய்யும். குழந்தைகள் தாம் யோகம் செய்வதாகவும் பாபாவை தவிர வேறு யாரும் தமக்கு இல்லை என்றும் கூறுகிறார்கள். அது மிகவும் நல்லது. எவ்வாறாயினும் காலத்திற்கு ஏற்ப நீங்கள் இப்பொழுது எரிமலை போன்று ஆக வேண்டும் என உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. ஞாபகார்த்தங்களில் சக்திகள், மகா சக்திகள் அனைவரும் தமது கைகளில் ஆயுதங்களை தரித்தவாறே சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள். நீங்கள் இப்பொழுது அந்த மகா சக்திகளின் ரூபத்தை வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் அனைவருமே, அது பாண்டவர்களோ அல்லது சக்திகளோ, கடலில் இருந்து வெளிப்பட்டுள்ள ஞான நதிகள் ஆவீர்கள். நீங்கள் கடல் அல்ல, ஆனால் நதிகள். நீங்கள் ஞான கங்கைகள். எனவே ஞான கங்கைகளான நீங்கள் உங்களின் ஞானத்தின் குளிர்மையால் இப்பொழுது ஆத்மாக்களை அவர்களின் பாவங்களிலிருந்து விடுவிக்க வேண்டும். இப்பொழுது பிராமணர்களான உங்களின் கடமை இதுவே ஆகும். இந்த வருடம் நீங்கள் என்ன சேவை செய்ய வேண்டும் என குழந்தைகளான நீங்கள் அனைவரும் கேட்கின்றீர்கள். காலத்திற்கு ஏற்ப குழந்தைகளான நீங்கள் அனைவரும் உங்களின் ஓய்வு நிலையில் இருக்கின்றீர்கள். எனவே இந்த நிலையில் இருப்பவர்கள் செய்வதை போன்றவையே நீங்கள் செய்ய வேண்டும். முதல் சேவை என செய்வதை போன்றவையே நீங்கள் செய்ய வேண்டிய முதல் சேவை என பாப்தாதா உங்களுக்கு கூறுகின்றார். அவர்கள் தமது நேரத்தையும் அனைத்தையும் தமது குழந்தைகளிடம் ஒப்படைத்துவிட்டு ஓய்வு பெறுவார்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் உங்களின் நேரம் மற்றும் மென்மையான எண்ணங்கள் என்ற பொக்கிஷங்களை மற்றவர்களுக்காக பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது உங்களுக்காக குறைந்த அளவு நேரத்தையும் எண்ணங்களையும் பயன்படுத்துங்கள். ஒரு கருவியாகி இவற்றை மற்றவர்களுக்காக பயன்படுத்துவதன் மூலம் உங்களால் அந்த சேவையின் நடைமுறை பழத்தை உண்ண முடியும். உங்களின் எண்ணங்களால் சேவை செய்யுங்கள். அத்துடன் உங்களின் வார்த்தைகளாலும் சேவை செய்யுங்கள். அனைத்திற்கும் முதலில் உங்களுடன் யார் தொடர்பில் அல்லது உறவு முறையில் வருகின்றார்களோ அந்த ஆத்மாக்கள் பிராமணர்களோ இல்லையோ, நீங்கள் ஒரு மாஸ்டர் அருள்பவராகி அவர்களுக்கு ஏதாவது ஒன்றை வழங்குங்கள். பரோபகாரி ஆகி அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்கள், அமைதியை கொடுங்கள், ஆனந்தத்தின் அனுபவத்தை கொடுங்கள், அன்பின் அனுபவத்தை கொடுங்கள்.
நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுப்பது என்றால் இயல்பாகவே பெறுதல் என்ற அர்த்தம். உங்களுடைய தொடர்பில் வருகின்ற எவரும் உங்களிடமிருந்து எதையாவது பெற்றுக்கொண்டு திரும்பிச் செல்லும்படியாக சுயநலமற்றவர் ஆகுங்கள். மாஸ்டர் அருள்பவர்களான உங்களிடம் வந்த பின் அவர்கள் வெறும் கையுடன் திரும்பிச் செல்லக்கூடாது. பிரம்மா பாபா நடக்கும் பொழுது அல்லது செயல்களை செய்யும் பொழுதும் யாராவது அவரின் முன்னால் வந்தால் அந்த குழந்தை எதையாவது அனுபவம் செய்யாமல் பாபாவிடமிருந்து சென்றதில்லை என்பதை நீங்கள் கண்டீர்கள். எனவே நீங்கள் எவரையாவது சந்திக்கும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தீர்களா அல்லது அவர்கள் வெறும் கையுடன் திரும்பிச் சென்றார்களா என சோதித்து பாருங்கள். பொக்கிஷங்களால் நிரம்பி வழிபவர்களால் எதையாவது கொடுக்காமல் இருக்க முடியாது. எவரும் உங்களிடமிருந்து எதையும் கேட்க முடியாத அளவிற்கு அத்தகைய எல்லையற்ற சதா அருள்பவர்கள் ஆகுங்கள். அவர்கள் உங்களிடம் கேட்டாலும் ஓர் அருள்பவர் ஒரு பொழுதும் தன்னிடம் கேட்கும் பொழுது மட்டுமே கொடுப்பேன் என்று நினைக்க மாட்டார். ஒரு எல்லையற்ற மகாதானி, மகா அருள்பவர் என்பவர் கேட்காமலேயே கொடுப்பவராவார். இந்த வருடம் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் சேவையானது ஒரு மகா அருள்பவர் ஆகுவதாகும். நீங்கள் அருள்பவரான தந்தையிடமிருந்து பெற்றவையே கொடுக்கின்றீர்கள். இன்னொரு பிராமணர் பிச்சைக்காரர் அல்ல, ஆனால் ஓர் ஒத்துழைக்கும் ஆத்மா ஆவார். பிராமணர்கள் ஒருவருக்கொருவர் தானம் செய்வதில்லை, அவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைக்கிறார்கள். இதுவே முதன்மையான சேவையாகும். அத்துடன் கூடவே வெளிநாடுகளில் உள்ள குழந்தைகளிடமிருந்தும் பாப்தாதா சில நல்ல செய்திகளை கேட்டார். உலகெங்கும் சப்தத்தை பரப்புவதற்காக மைக்குகளை கண்டுபிடிக்கும்படி பாபா உங்களுக்கு கூறியிருந்தார். குழந்தைகள் அனைவரும் இதை அடைவதில் ஒன்று சேர்ந்து உழைத்துள்ளார்கள். ஒரு திட்டத்தை செய்யும் பொழுது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். எவ்வாறாயினும் பாரதத்தில் 13 பிராந்தியங்கள் ஒவ்வொன்றொன்றுக்கும் குறைந்தபட்சம் இத்தகைய ஒருவரை உருவாக்க வேண்டும் என்று பாப்தாதா கூறியுள்ளார். நீங்கள் அவர்களை மைக்குகள் என்று அழைத்தாலும் அல்லது வேறு ஏதாவது பெயரால் அழைத்தாலும் குறைந்தபட்சம் இதற்கு கருவி ஆகக்கூடிய ஒரு விசேஷமான சேவையாளர் இருக்க வேண்டும். பெரிய பிராந்தியங்களில் இத்தகைய கருவிகளை நீங்கள் கண்டுபிடித்தால் வெவ்வேறு பிராந்தியங்களுக்கு அன்றி பெரிய பிராந்தியங்களில் இருந்து வருகின்ற இத்தகைய ஆத்மாக்களுக்காக ஒரு நிகழ்ச்சியை நடத்துங்கள். உங்களால் இத்தகையதோர் நிகழ்ச்சியை நடத்த முடியும் என்பதல்ல, இத்தகையதோர் நிகழ்ச்சியை நீங்கள் நடத்த வேண்டும். பாப்தாதா வெளிநாட்டு குழந்தைகளை தமது இதயபூர்வமாக வாழ்த்தினார். இப்பொழுது நீங்கள் நடைமுறைப்படுத்த போகின்ற திட்டங்களை பாப்தாதாவின் முன்னால் கொண்டு வந்ததற்காக உங்களை வார்த்தைகளால் பாராட்டுகின்றார். உண்மையில் இதை பாரதத்தில் செய்வது இலகுவானது என்பதை பாப்தாதா அறிவார். ஆனால் இப்பொழுது நீங்கள் தரமான ஆத்மாக்களுக்கு சேவை செய்து அவர்களை நெருக்கமான ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் ஆக்க வேண்டும். ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் பலர் இருக்கிறார்கள், ஆனால் இப்பொழுது நீங்கள் அவர்களை ஒன்று கூடலில் மேலும் நெருக்கமாக கொண்டு வர வேண்டும். இத்துடன் கூடவே பிராமண ஆத்மாக்களை நெருக்கமாக கொண்டு வருவதற்கு மதுபனிலும் மற்ற இடங்களிலும் தீவிர அன்பான சூழலை உருவாக்குவதற்கு பட்டிகளையும் உங்களுக்கு இடையே இதயபூர்வமான உரையாடல்களையும் செய்யும் ஒன்று கூடல்களை நடத்துங்கள். இதயபூர்வமான உரையாடல்களை செய்யும் ஒன்று கூடல்களையும் நடத்துங்கள். ஒவ்வொருவருக்கும் எரிமலை போன்ற தீவிர அக்னியின் அனுபவம் கொடுக்கப்பட்டு முன்னேற செய்யப்பட வேண்டும். இந்த சேவை செய்வதில் நீங்கள் மும்முரமாக ஈடுபட்டால் நேரத்தையும் முயற்சியையும் செலவிட வேண்டிய அற்ப விஷயங்கள், உங்களை மன சோர்வு அடைய செய்யும் அற்ப விஷயங்கள் அனைத்தும் அன்பென்னும் தீவிர அக்னியின் அதி உயர்ந்த ஸ்திதியின் முன்னால் ஒரு பொம்மை விளையாட்டை போல் தென்படும். அப்பொழுது நீங்கள் இலகுவாகவும் இயல்பாகவும் பாதுகாப்பாக இருப்பீர்கள். மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகளான நீங்கள் அற்ப விஷயங்களுக்காக சிரமப்படுவதை பார்க்கும் பொழுது பாப்தாதா மிகவும் கருணை கொள்கின்றார் என பாப்தாதா உங்களுக்கு கூறியுள்ளார். உங்களின் அன்பு அக்னி குறைவடையும் பொழுதே நீங்கள் சிரமப்பட வேண்டியுள்ளது.
எனவே இப்பொழுது சிரமப்படுவதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். கவனக்குறைவு ஆகாதீர்கள், ஆனால் சிரமப்படுவதிலிருந்து விடுபடுங்கள். நீங்கள் சௌகரியமாக தூங்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் சிரமப்படக்கூடாது என்று நினைக்காதீர்கள். அன்பினால் உங்களின் சிரமங்களை முடித்து விடுங்கள், கவனக்குறைவாக அல்ல. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? இப்பொழுது பாப்தாதா மீண்டும் வரவேண்டி உள்ளது. எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என நீங்கள் அனைவரும் கேட்கின்றீர்கள். பாப்தாதா வரப்போகின்றாரா இல்லையா என கேட்கின்றீர்கள். பாப்தாதா ஒருபொழுதும் இல்லை என கூறவில்லை. அவர் எப்பொழுதும் ஹாஜி ஹாஜி என்றே கூறுகின்றார். குழந்தைகளான நீங்கள் பிரபுவே என்று அழைத்த பொழுது பாபா ஜி ஹசூர், இதோ வந்துவிட்டேன் என்றே கூறுகின்றார். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் என்ன செய்யக்கூடாது என்பதையும் புரிந்து கொண்டீர்களா? சிரமப்படுவதற்கு அன்பினால் ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். இப்பொழுது இந்த வருடத்தை சிரமப்படுவதிலிருந்து விடுபட்ட வருடமாக கொண்டாடுங்கள். அன்புடன் செய்யுங்கள், சோம்பேறித்தனத்துடன் அல்ல. இதை உறுதியாக நினைவு செய்யுங்கள், சோம்பேறித்தனத்துடன் அல்ல. இது ஓகேயா? உங்களின் கேள்விகள் அனைத்தும் முடிந்து விட்டனவா? ஏதாவது எஞ்சி உள்ளதா? பாபா தாதி ஜானகியை பார்த்து கேட்கின்றார். ஏதாவது இன்னமும் எஞ்சி உள்ளதா? தாதிஜி புன்னகை செய்கின்றார். அந்த விளையாட்டு இப்பொழுது முடிவடைந்து விட்டது. அந்த சத்திர சிகிச்சை எப்படிப்பட்டது? அது நாடகத்திற்குள் ஒரு விளையாட்டே ஆகும். அந்த விளையாட்டும் மிக நன்றாக இருந்ததுதானே? பாப்தாதா ஒரு அபியாசத்தை செய்வித்தார். நீங்கள் ஒரு வினாடியில் உங்களின் மனதையும் புத்தியையும் புள்ளி ரூபத்தில் ஒருமுகப்படுத்தி ஸ்திரப்படுத்தும் பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். நீங்கள் நிறுத்து என்று கூறியதும் உங்களின் மனதும் புத்தியும் முழுமையாக நின்றுவிட வேண்டும். அத்துடன் எந்த ஒரு வீணான ஷரீர உணர்விற்கும் அப்பால் செல்ல வேண்டும். நாள் முழுவதும் இத்தகைய கட்டுப்படுத்தும் சக்தியை பயன்படுத்துங்கள். நீங்கள் கட்டுப்படுத்துவதற்காக ஒரு கட்டளை இட்டும் அது நடப்பதற்கு 2 நிமிடங்கள் அல்லது 5 நிமிடங்கள் எடுப்பதாக இருக்கக்கூடாது. ஆகவே அவ்வப்போது உங்களின் கட்டுப்படுத்தும் சக்தியை பயன்படுத்துவதை தொடர்ந்தும் பயிற்சி செய்யுங்கள். அது எப்படி செயல்படுகிறது என பாருங்கள். ஒரு வினாடியில் உங்களின் மனதை கட்டுப்படுத்துவதற்கு உங்களுக்கு ஒரு வினாடியா, ஒரு நிமிடமா அல்லது சில நிமிடங்களா எடுக்கின்றது என தொடர்ந்து சோதனை செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் அனைவரும் உங்களின் அட்டவணையை 3 மாதங்களுக்கு மிகவும் உறுதியானது ஆக்க வேண்டும். நீங்கள் இந்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலில் நீங்கள் உங்களுக்கே இந்த சான்றிதழை கொடுக்க வேண்டும். பின்னர் பாப்தாதா உங்களுக்கு இந்த சான்றிதழை கொடுப்பார். அச்சா, இறை பராமரிப்பிற்கான உரிமையுள்ள ஆத்மாக்கள் அனைவருக்கும், இறை கல்விக்கான உரிமையுள்ள மேன்மையான ஆத்மாக்களுக்கும், கடவுளால் வழங்கப்பட்ட பேறுகளால் நிறைந்திருக்கும் ஆத்மாக்களுக்கும், புள்ளி என்ற வழிமுறையை பயன்படுத்தும் தீவிர முயற்சியாளர் ஆத்மாக்களுக்கும், சதா சிரமப்படுவதிலிருந்து விடுபட்டு அன்பில் சதா திளைத்திருக்கும் குழந்தைகளுக்கும், தீவிரமான அன்புடைய விசேஷமான ஆத்மாக்களுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். ஆசிர்வாதம். நீங்கள் உங்களின் தூய மற்றும் சக்தி வாய்ந்த எண்ணங்களின் சக்தியால் வீணான அதிர்வலைகள் அனைத்தையும் முடிக்கும் உண்மையான சேவையாளர் ஆகுவீர்களாக. எண்ணங்களால் ஓர் உலகை உருவாக்க முடியும் என கூறப்படுகிறது. உங்களிடம் பலவீனமான அல்லது வீணான எண்ணங்கள் இருக்கும் பொழுது வீணான சூழலை கொண்டதோர் உலகம் உருவாக்கப்படுகிறது. உண்மையான சேவையாளர் என்பவர் தனது தூய சக்தி வாய்ந்த எண்ணங்களால் பழைய அதிர்வலைகள் அனைத்தையும் முடிப்பவராவார். விஞ்ஞானம் ஆயுதங்களை ஆயுதங்களால் அழிக்கிறது. அவர்கள் ஒரு விமானத்தை மற்றொரு விமானத்தால் அழிக்கிறார்கள். அதேபோல் உங்களின் தூய மற்றும் சக்தி வாய்ந்த எண்ணங்களின் அதிர்வலைகள் எந்த ஒரு வீணான சூழலையும் முடித்துவிடும். இப்பொழுது அத்தகைய சேவையை செய்யுங்கள். ஸ்லோகம். தடைகளின் எந்த ஒரு சூட்சுமமான தங்க இழைகளிலிருந்தும் விடுபட்டு முக்தி வருடத்தை கொண்டாடுங்கள். ஓம் சாந்தி. அறிவிப்பு. இன்று மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை, சர்வதேச உலகளாவிய தியான தினம்.
பிராமண குழந்தைகள் அனைவரும் மாலை 6:30 முதல் 7:30 வரை தியானம் செய்யுங்கள். உங்களின் பூஜிக்க தகுதி வாய்ந்த ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து உங்களை ஓர் விசேஷமான இஷ்ட தேவதையாக கருதி உங்களின் பக்தர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யுங்கள். ஆத்மாக்களை ஒரு கண பார்வையால் அப்பால் எடுத்து செல்லும் சேவையை செய்யுங்கள். காட்சிகளை அருளும் ரூபம் ஆகுங்கள். அவர்களுக்கு ஒரு காட்சியை அருளி அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள். ஓம் சாந்தி.